Welcome back to my channel. This is Pondikumar. Today I am going to explain disadvantages of capitalism. We have discussed the last videos what are the futures of capitalism and what are the advantages of capitalism, and today we are focusing disadvantages. நன்மைகள் நாம் என்னன்னு பார்த்துருக்கோம், அதனுடைய இயல்புகள் பார்த்தோம். இன்னைக்கு அதனால என்னென்ன தீமைகள் கேபிட்டலிசம் எக்கனாமி ஒரு நாட்டில் இருக்கு அப்படின்னா அந்த எக்கனாமினால என்னென்ன லிமிடேஷன்ஸ் தீமைகள் நிறைய கொஸ்டின் நிறைய ட்வைஸ் பண்ணி கேட்பாங்க. அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கேட்கலாம், டிமெரிட்ஸ்ன்னு கேட்கலாம், லிமிட்டேஷன் கேட்கலாம். இது மூணுமே ஒரே மீனிங்ல என்ன அப்படின்னா தீமைகள், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ். புரியுதுங்களா? ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கேபிட்டலிசத்தை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the concentration of wealth and income. They are focusing only wealth and income. பணம் நலம் அவங்களுக்கு தான். யார் அப்படின்னா யாரு கம்பெனி நடத்துறாங்களோ அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் பாருங்க, ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். இப்போ ஒரு நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமி இருக்கு, கேபிட்டலிசம் எக்கனாமி இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வளங்களை பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் பண்றாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா சொல்றாங்க. அதுக்கடுத்து கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு போராட்டம். இங்க இடத்துல போராட்டம் சொல்லி சமுதாயத்தை பாத்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஒரு சொசைட்டி நிறைய பாதிக்கப்படுது. அந்த மாதிரியான ஒரு எக்கனாமி ஒரு நாட்டில் இருக்கு, கேபிட்டலிசம் எக்கனாமி ஒரு நாட்டில் இருக்கு அப்படின்னா அதனால சில சொசைட்டி நிறைய பாதிக்கப்படுதல். அதான் பாதிக்கப்படுதல். ஸ்ட்ரகிள் அப்படின்னா போராட்டம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க என்ன மீனிங் வரும் அப்படின்னா பாதிக்கப்படுதல். கிளாஸஸ் அப்படின்னா சம் சொசைட்டி பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்டட் ஆகுறாங்க, ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் சைக்கிள் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பிசினஸ் சைக்கிள் இருக்காது. பாத்தீங்க அப்படின்னா பூம், ரிசெஷன், அடுத்து என்ன டிப்ரெஷன், அடுத்து ரெக்கவரி, அடுத்து பூம், இப்படியே போய்கிட்டு இருக்கு. நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுலயும் நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரியான எக்கனாமி ஒரு நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்சியல் குட்ஸ். நான் எசென்சியல், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நான் எசென்சியல்? தேவையில்லாத பொருட்கள் என்ன பண்றது அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்றது. தேவையை நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை என்ன பண்றது இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்றது இல்லை. ஸோ தட் நேஷன்ஸ் ஒன்லி ப்ரொடியூசர் இன் நான் எசென்சியல் குட்ஸ், அன்னெசரி குட்ஸ், தேவையில்லாத பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட் வி டிஸ்கஸ் அபவுட் வாட் ஆர் த கேபிட்டலிசம் ஃபார் ஈச் எக்ஸ்பிளனேஷன்ஸ். Okay, then first is concentration of wealth and income. Concentration of wealth and income அப்படின்னு சொல்றாங்க. If one who started the business, யார் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டுமே நல்ல வெல்த் இருக்கணும், நல்ல இன்கம் இருக்கணும். அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேக்சிமம் அமாங் த பீப்புள், மக்கள் மத்தியில மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீசிங் இன் ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம், வருமான ஏற்றத்தாழ்வு. இன் ஈக்குவாலிட்டி அப்படின்னா வருமான ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. Let me discuss. Capitalism causes concentration of wealth and income in a few hands. Few hands ஒரு சிலர்கிட்ட மட்டும் பணம் போய் குமியுது. அப்ப யார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா வெல்த் அண்ட் இன்கம் போய் சேருது. ஃபியூ ஹேண்ட்ஸ்னா அவங்க கையிலே பணம் போய் குமியுது. அதான் அடுத்து பாருங்க, அண்ட் தேர்வை இன்க்ரீசிங் இன் ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா வருமானத்துல ஏற்றத்தாழ்வு. ஒருத்தர் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய சம்பாதிப்பேன், ஒருத்தர் சம்பளமே இல்லாமல் இருப்பேன். ஸோ தட் இஸ் இன் ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம். ஸோ வருமான ஏற்றத்தாழ்வு ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவனால அந்த ஃபேமிலி ரன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம்ல ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸே இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னா என்ன? ஒரு நாட்டில் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி இருக்கு, கேபிட்டலிசம் எக்கனாமி இருக்கு அப்படின்னா அங்கே அந்த நாடு பாத்தீங்க அப்படின்னா நிறைய
ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்றாங்க. பாருங்க, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் வேஸ்டட் அண்ட் காம்படிட்டிவ் அட்வர்டைசிங் அண்ட் டியூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. டிவி விளம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து மக்களை ஏமாத்துறது. அதே சமயம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா டியூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது தரம் குறைந்த பொருள். எப்போதுமே உங்களுக்கு தெரியும், டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாண்டமாக பேசுவாங்க, சொல்லுவாங்க அந்த பொருளை பற்றி. பட் ஆனால் நம்ம அதை கன்சியூம் பண்ணும்போது தெரியும், வாங்கி பார்க்கும்போது தெரியும் என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா டியூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்டாக இருக்கும். நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து ஏமாந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். நிறைய ரிசோர்சஸை வேஸ்ட் பண்ணி மக்களை வாங்க வைக்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தரம் குறைந்த பொருள் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்ட்ரகிள். கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்க்கும்போது some community are affected. பார்த்தீங்க அப்படின்னா the capitalism leads to class struggle as it divided the society into capitalistic and workers. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேரா பிரிக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய பிரச்சனை. முதலாளி, தொழிலாளி. கேப்டன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கேபிட்டலிஸ்டிக் என்ன அப்படின்னா என்ன எப்பொழுதுமே வந்து இந்த கேபிட்டலிசத்தை வந்து எப்படி ஞாபகம் அப்படின்னா கேப்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப கேப்டன் சொல்றது தான் எல்லாரும் கேட்கற மாதிரி. அப்போ அவர் கேப்டன் அப்படின்னா அவர் பிரைவேட்டா இருப்பாரு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க சமுதாயத்தை, நிறைய ரெண்டா பிரிக்கிறாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்கள கேபிட்டலிஸ்ட்னு சொல்றாங்க, அங்கே போய் வேலை பார்க்குறவங்கள ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. ஸோ இது வந்து நிறைய சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் சொல்றாங்க பாருங்க, அந்த கேபிட்டலிசம் லீட்ஸ் டு தி கிளாஸ் ஸ்ட்ரகிள் அஸ் இட் divides the society into capitalistic and workers. முதலாளி, ஒர்க்கர்ஸ் தொழிலாளி, ரெண்டு பேரா பிரிக்கிறாங்க. இப்போ முதலாளி எப்போதுமே சொல்றத தொழிலாளி என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கணும், அதான் வேற வழி இல்லை. அப்ப இந்த மேக்சிமம் இந்த சொசைட்டிஸ் ஆர் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் சைக்கிள். பாருங்க, பிசினஸ் சைக்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். The free market system leads to frequent violent economic fluctuation and crisis. Crisis நெருக்கடி, நிறைய நெருக்கடிகளை வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா the free market system leads to frequent violent அப்படின்னா பொருளாதாரத்தினுடைய அந்த அதிகாரத்தை மீறுது. அப்படி பொருளாதாரத்தை மீறும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பிளக்சுவேஷன்ஸ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து வரும். அதே மாதிரி கிறிஸ்டஸ் அப்படின்னா நெருக்கடி வந்து எதுல நெருக்கடி? பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெருக்கடி ஏற்படும். அதான் சொல்றாங்க பாருங்க, இந்த ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் லீட்ஸ் டு ஃப்ரீக்வென்ட் வயலண்ட் எக்கனாமிக் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா மீறுதல் அப்படின்னு அர்த்தம். பொருளாதாரத்தை மீறுறாங்க. அப்ப மீறும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளக்சுவேஷன்ஸ், நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வரும். அண்ட் கிரிசிஸ், நெருக்கடி, பொருளாதார அந்த நாடு வந்து நிறைய பொருளாதாரங்களுடைய நெருக்கடியை சந்திக்கும். அதான் கிரிசிஸ் அப்படின்னா பொருளாதார நெருக்கடி, நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நாட்டில் வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்சியல் குட்ஸ். பாருங்க, ஈவன் த ஹார்ம்ஃபுல் குட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஹார்ம்ஃபுல் குட்ஸ் அப்படின்னாலே தீங்கு விளைவிக்கிறது. அந்த பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு பிரச்சனை தான், தீமை அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு தேவையில்லாத பொருட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து கொண்டு வர்றாங்க, ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? ஹார்ம்ஃபுல் குட்ஸ், தீமை, தேவையில்லாத பொருட்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஈவன் த ஹார்ம்ஃபுல் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு if
there is possibilities to make profit. அதனால சப்போஸ் சம்டைம் அது பாசிபிள் இருக்கு அப்படின்னா நிறைய லாபத்தை உருவாக்குறாங்க. ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்னா அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுடைய புக்கில் கேட்பாங்க, நம்மளுடைய எக்ஸாமினேஷன்ஸை கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம், வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ், கிளாஸ் ஸ்ட்ரகிள், பிஸ்னஸ் சைக்கிள், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்சியல் குட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய எக்கனாமிக்ஸ் புக்கை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு வீடியோ பாருங்க. இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லாக நான் அண்டர்லைன் பண்ணும்போது நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புக்கை வச்சு நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுங்க.